Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.5ல 10th sum பார்க்குறோம். Find the square roots of 4 plus 3i. Okay, very important sum. என்ன கொடுத்திருக்காங்க? Let z equal to 4 plus 3i. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே x plus iy எடுப்போம். ஸோ இங்கே a plus bன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? a plus ibன்னு எடுத்துக்கலாம். ஸோ a equal to 4, b equal to 3. ஓகேவா? அதாவது x plus iy எடுப்போமா? இங்கே வந்து ஃபார்முலாவில் ab இருக்கிறதுனால z equal to எப்படி எடுத்துக்கலாம்? a plus ibன்னு எடுத்துக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. xனா a, yனா b. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரு புது ஃபார்முலா படிக்கிறோம். என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் a plus ib. Okay. இப்படி இருந்துச்சு அப்படின்னா which is equal to plus or minus root of modulus of z plus a by 2 plus I into b by modulus of b root of modulus of z minus a by 2. Okay. Whole plus or minus. Okay. இது வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களான்னு தெரில. இந்த லெசனில் ஸ்கொயர் யூனிட்னால் இந்த மாடலில் தான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் ஐபி. ஸோ கொஷினில் வந்து அவங்க a ப்ளஸ் ஐபி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் கண்டிப்பாக எழுதும்போது அதில் ஒரு ரூட்டு போடணும். ஓகே, ஏன்னா அவங்க கேட்டிருக்கதே ஸ்கொயர் ரூட். ஸோ அவங்க கொடுத்துருக்க 4 + 3iக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆன்சர் வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு ஃபைன் பண்ண போதும். இதில் வந்து இது ரியல் பார்ட் அண்ட் இது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம இந்த மாடுலஸ் ஆஃப் இசட்டையும் இந்த b பை மாடுலஸ் ஆஃப் பியும் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாமா? மாடுலஸ் ஆஃப் இசட்னால் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஃபார்முலாக்காக தான். ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் இசட் கிடச்சிரும். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்ன கிடைக்குது நமக்கு? ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 9 which is equal to ரூட் 25. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ ரூட்லேருந்து எடுக்கும்போது என்ன கிடைக்குது? 5. மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு b பை மாடுலஸ் ஆஃப் b. என்ன தெரியும் நமக்கு? bனா என்ன? கொஷினில் இருக்கக்கூடிய b என்ன? 3. கரெக்டாக? இதை வந்து a ப்ளஸ் ஐபின்னு எடுத்திருக்கோம். ஸோ பிங்கிறது 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் பின்னா அப்போ என்ன வரும்? ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர். கரெக்டாக? மாடுலஸ் ஆஃப் இசட்னா எக்ஸையும் ஒய்யும் போடணும். மாடுலஸ் ஆஃப் பியை மட்டும் சொல்லியிருக்காங்க, அப்போ பி ஸ்கொயர். ஓகே, ஸோ ஸ்கொயரும் ரூட்டை கேன்சல் ஆகி 3/3 கிடைக்கும். இதுவும் அகைன் கேன்சல் ஆகி இதோட வேல்யூ என்ன நமக்கு? 1 ஃபைன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதை ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன போடணும்? ரூட் ஆஃப் அங்கே கொடுத்துருக்க கொஷின் 4 + 3i. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவில் உள்ள ரூட் ஆஃப் a + ib which is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 5 ப்ளஸ் ஏயோட வேல்யூ 4/2 ப்ளஸ் i இன்ட்டு b பை மாடுலஸ் ஆஃப் b என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் நம்ம? 1. ஸோ 1 இன்ட்டு நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் 5 மைனஸ் a, அப்போ 4 டிவைடட் பை 2. ஒன்றும் செய்யலை, நான் என்ன பண்ணியிருக்கேன்? நம்ம ஃபைன் பண்ணியிருக்க வேல்யூவெல்லாம் அந்த ஃபார்முலா எழுதணும்ல, அந்த ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ணியிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9/2. ஓகேவா? ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட் இது என்ன கிடைக்குது நமக்கு? 1/2 கிடைச்சிருக்கு. விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டை இதுக்கும் தனி ரூட் போட்டுக்கலாம், இதுக்கும் தனி ரூட் போட்டுக்கலாம். ஸோ ரூட்டும் ரூட் 9 நமக்கு என்ன கிடைக்குது? 3. 2 3 தானே, ஒரு 3 கிடைக்கும் ரூட்டில். ஸோ 3 பை இந்த ரூட்டை இதுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ரூட் 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1க்கு ரூட் போட்டால் 1 தான். ஸோ 1/√2 கிடைக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இது எதோட ஆன்சர்? ரூட் ஆஃப் 4 + 3i. ஓகே, அவங்க கொஷினில் 4 + 3i தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு ரூட் போட்டு தான் கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.